மறந்து விடுவான். ஆனால் அந்த கண்ணீரை லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், படைத்த அல்லாஹ் மறக்க மாட்டான். அதான் அந்த மனிதன் சொல்றான். நான் அவன்கிட்ட போய் கேட்டேன், உனக்கு தெரியுதான்னு கேட்டேன். சொன்ன, நீ யாருன்னு எனக்கு தெரியலையே. உடனே நான் சொன்னேன், ஒரு நாள் நீங்கள் மீனை வாங்கிட்டு போனீங்கல்ல, அப்போ உங்கள்கிட்ட ஒருத்தன் அடிச்சு புடுங்கினான்ல, ஆமாம் அது நான் தான். உடனே அந்த மனிதன் கேட்கிறான், ஹல் குந்த தஅவுது அலைய, என் அன்பு தலைவனே, நான் உன்கிட்ட மீனை பிடுங்கும் பொழுது எனக்கு எதிராக நீ ஏதேனும் ஒரு பிரார்த்தனை செய்தாயா? உடனே அந்த மனிதன் சொன்னான், நஅம், ஆம். எப்படி பிரார்த்தனை செய்தாய்? அல்லாஹும்ம ஹாதா தகவியுன் அலா பிகுவதி அலா ضعفி வஅخذ மின்னி மா ரஸக்தனி ظلما. அல்லாஹ்வே, இந்த மனிதன் இந்த ஊரிலே மிகப்பெரிய பலசாலி என்று நினைக்கிறான். நீ எனக்கு கொடுத்த அந்த உணவை நான் பலகீனமானவன் தான், என்னால் பெரிய அளவிற்கு பலம் இல்லைதான், இவனை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு எனக்கு ஆற்றல் இல்லைதான். ஆனால் இவன் தன்னை பலசாலி என்று நினைக்கிறான். அவன் பலத்தை என்னிடத்திலே காட்டிவிட்டான். ஃபாரினி ஃபீஹி குத்ரத்துக, உனது பலத்தை அவனிடத்திலே நான் பார்க்க வேண்டும். அவன் பலத்தை என்கிட்ட காட்டிட்டான், என்னால் அவன்கிட்ட பலம் காட்ட முடியாது. அவன் அளவுக்கு என்கிட்ட ஆற்றல் இல்லை, அவனை அடிச்சு பிடுங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு திறமை இல்லை. அல்லாஹு காதிருன், ஆனால் நான் நம்பி இருக்கிறேன் நீ ஆற்றல் மிக்கவன் என்பதாக. ஃபாரினி ஃபீஹி குத்ரத்துக், உனது ஆற்றலை அவனிடத்திலே நான் காண வேண்டும். சொன்னதுதான் தாமதம். அந்த மண்ணில் உளுந்து அழிகிறான். நஅம் யா சய்யிதி, உண்மைதான் என் அன்பு தலைவனே. அல்லாஹு காதிருன், அல்லாஹு மட்டும்தான் பலமிக்கவன். நீ அன்றைக்கு செய்த நாளிலிருந்து அல்லாஹ் அவனது ஆற்றலை என்னிடத்தில் காட்டிவிட்டான். இதோ பார், விரல்கள் வெட்டப்பட்டது, மணிக்கட்டுகள் வெட்டப்பட்டது, முட்டுவரை வெட்டப்பட்டது, முழு கையும் வெட்டப்பட்டு விட்டது. ஃபாரினி, என்னை பார், அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு நான் சொந்தக்காரன் பார் என்பதாக சொன்னான். உடனே அந்த பாதிக்கப்பட்ட கை வெட்டப்பட்டவன் கையை இன்னொரு கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறான். என்னை மன்னிச்சிரு. உடனே அந்த பலகீனமானவங்களை நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒரு முன்னோடியாக இருப்போம். எங்கெல்லாம் கூட்டம் கூடுகிறார்களோ அங்கெல்லாம் சப்தமிடுங்கள். மன் ரஆனி ஃபலா யظ்லிமன்ன அஹதா, உலகமே என்னை பாருங்கள், யாரும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் என்பதாக சப்தமிடுங்கள். யாராவது உங்களிடத்தில் இந்த வரலாறை கேட்டால் சொல்லிக் கொடுங்கள். நாம் இருவரும் உலகத்திற்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்னோடியாக இருப்போம். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் என்பதாக அந்த மனிதன் சொல்கிறான். அதைத்தான் அந்த ஆள் சொல்றான் சந்தையில நின்று கொண்டு, மன் ரஆனி ஃபலா யظ்லிமன்ன அஹதா, உலகமே என்னை பாருங்கள், யாரும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள். பெரும் பலசாலியாக வாழ்ந்தவன், ஒரு பலகீனமானவனுக்கு நான் அநியாயம் செய்தேன், ஒரு பலகீனமானவனுடைய கண்ணீரை நான் சொந்தமாக்கினேன், இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்கள் என்பதாக அந்த மனிதன் சப்தமிட்டான் என்பதாக இமாமுனா தஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்களே. ஆனால் என் அன்பு மாணவர்களே, என் அன்பு பாசமான குழந்தைகளே, வாழும் காலகட்டத்தில் நாம் பிறருக்கு மகிழ்ச்சியின் கண்ணீரை கொடுக்க வேண்டும். சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதலாக நம்முடைய கரங்கள் இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவனை அரவணைத்தவர்களாக நம்முடைய கரங்கள் இருக்க வேண்டும். விளையாடும் பொழுதும், சாடும் பொழுதும், ஓடும் பொழுதும், படிக்கும் பொழுதும், பயணம் செய்யும் பொழுதும், எல்லா நேரத்திலும் பிறருக்கு உதவக்கூடியவர்களாக. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது, மன் அஹப்புன் நாஸ இலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமானவன் யார்? அல்லாஹ்வின் தூதரே, அன்ஃபஉஹும் லின்னாஸி, யார் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்களோ, நாம் மனித சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாழும் காலத்தில் இந்த வாலிபம் என்றது ஆற்றல் மிக்கது என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஆற்றல் என்று சொன்னால் பிறரை அவமானப்படுத்துவது அல்ல, பிறரினுடைய முதுகிலே சவாரி செய்வது அல்ல, பிறரை மிரட்டுவதோ பிறரை உருட்டுவதோ அல்ல ஆற்றல். ஆற்றல் என்று சொன்னால் அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களினுடைய கண்ணீரை நாம் துடைக்க வேண்டும். நாம் மரணித்தாலும் கூட நம்முடைய கபரிலே நின்று கொண்டு நமக்காக கண் கலங்க வேண்டும். ஒரு நல்ல நண்பனை நான் இழந்து விட்டேன், ஒரு நல்ல தோழியை நான் இழந்து விட்டேன் என்பதாக நம்மை நினைத்து கண் கலங்கக்கூடிய அளவிற்கு நற்பண்புடையவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் யாரையும் காயப்படுத்த வேண்டாம், யாரினுடைய உரிமைகளையும் பறிக்க வேண்டாம், யாரையும் மட்டமாக பார்க்க வேண்டாம். யாரும் எந்த நேரத்திலும் உயர்ந்தவர்கள் அல்ல. நாம் முழு குர்ஆனை மனனம் செய்தாலும், நாம் முழு மிகப்பெரிய ஆலிமாக மாறினாலும், உயர்ந்த IAS IPS அதிகாரியாக உயர்ந்த பதவியில் நாம் அமர்ந்திருந்தாலும், நாமும் மனிதர்களே, நம்முடைய வயிற்றில் நாமும் மலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்காமல் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள்,
சமமான ஒரு சிந்தனையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி, எப்பொழுதெல்லாம் பிறரை நாம் மட்டமாக பார்ப்போமோ, எப்பொழுதெல்லாம் பிறரை நாம் குறைவாக பார்ப்போமோ, அந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியை மட்டும் உங்கள் ஞாபகத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு நபித்தோழர் இருந்தார். பாதியான்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு குட்டையான ஒரு தோழர், அவர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தோழர். நல்ல சத்தமாக என்ன செய்வார், பொருட்களை எல்லாம் விற்பார். எப்பமாச்சும் ஒரு மட்டும்தான் என்ன செய்வார், ஊருக்குள்ளே வருவார். வந்த உடனே தான் கிராமத்தில் அறுவடை செஞ்சு அந்த பழங்களை எல்லாம் சுமந்துட்டு என்ன செய்வார், வருவார். சந்தையில் வியாபாரம் செய்வதற்கு முன்பாக முதல்ல ரசூலுல்லாஹ்வை தான் பார்ப்பார். அவர் வந்துட்டாருன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ரொம்ப குட்டையாக இருப்பார், ஒரு ரொம்ப பிரபல்யமான ஒரு தோழர் அல்ல. ரொம்ப சத்தம் போட்டு என்ன செய்வார், பேசுவார். அல்லாஹ்வின் தூதர்ட்டையும் சரி, சந்தையிலையும் சரி, அவருக்கு நாகரிகம் எல்லாம் பெருசாக தெரியாது. அவரினுடைய ரஜுலமின் அஹ்லில் பாதியா கான இஸ்முஹு ஜாகிர், அவரினுடைய பெயர் ஜாகிர் என்பதாக சொல்லப்படும். அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் பார்ப்பார். யா முஹம்மது எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். உடனே ரசூலுல்லாஹ் நிற்பாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிடுங்க அப்படின்னு தான் கொண்டு வரக்கூடிய அந்த காய்கறிகள் பழங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு முன்பாக பரத்துவார். ரசூலுல்லாஹ்க்கு தேவைப்பட்டால் எதையாச்சும் ஒரு காய்கறி எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டு போய் வீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் என்ன செய்கிறார் இந்த ஜாகிர், ஆனால் அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. மற்றவங்கெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவர் வரும் பொழுது போடா இவன் ஒரு பெரிய ஆள், ஒன்றுமே கிடையாது, இந்த ஆளுக்கு சத்தம் போட்டு விற்பான், கேலி அடிப்பார்கள். பிற நேரம் பொதுவாக மனிதர்கள்ட்ட அந்த ஒரு குணம் உண்டு அல்லவா. தான் ரொம்ப கிராமத்துலேருந்து வரும் பொழுது ரொம்ப குட்டையாக இருப்பார், கருப்பாக இருப்பார், மூட்டையை தோலில் சுமந்துக்கிட்டு பயங்கர சத்தம் போட்டு வாங்கப்பா வாங்கப்பான்னு சத்தம் போட்டு சந்தையில் என்ன செய்வார், நாகரீகமாக உரையாட தெரியாது, ரொம்ப சத்தம் போட்டு சந்தையில் உட்காந்துட்டு கத்தி கதறுவார். பொருட்களை விற்குமா ஒரு சத்தம் போடுறதை பார்த்து எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த கேலியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு குணம், ஒரு தாழ்வு மனப்பான்மை. யார் நம்ம கூட பழக மாட்டேங்கிறாங்களே, அவர் வந்தால் யாரும் எந்திக்க மாட்டாங்க, அவர் வந்தால் யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, அவர் வந்தால் யாரும் போய் கை கொடுத்து நல்லா இருக்கிறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அந்த ஆள் அப்படி இருப்பார். அவர் பெரிய அளவுக்கு யாருமே அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள். அவருக்கு ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை. இப்படி தான் ஒரு சூழல். ஒரு நாள் அவர் என்ன செய்கிறாரு, மதீனாவுக்குள்ளே வராரு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகிறாரு. போய் ரசூலுல்லாஹ் போய் தேடுறாரு, ரசூலுல்லாஹ் இல்லை. உடனே அவர் என்ன செஞ்சுட்டார், சந்தையில் போய் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பயங்கரமாக பொருட்களை சத்தம் போட்டு வித்துட்டு இருக்கிறாரு. சந்தையே கூடிட்டு, இவர் வந்துட்டால் சந்தையே கூடிடும். எல்லாத்தையும் அவர்கிட்ட பொருள் வாங்குவாங்க. ரொம்ப குறைவாக அவர்கிட்ட என்ன செய்வாங்க, பொருளை வாங்குவாங்க காசை கொடுத்து. அவர் போடக்கூடிய சத்தத்தை எல்லாரும் ரசித்து கேலி அடிச்சுட்டு என்ன செய்வாங்க, சுற்றி நின்று கேலி அடித்து ஒரு பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க மனைவிமார்கள், இப்படி உங்களினுடைய ஜாகிர் வந்தார், வந்து உங்களை தேடினார், நீங்கள் ஆள் இல்லைன்னு உடனே சந்தைக்கு போயிட்டாரு அப்படின்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கே தெரியாமல் சந்தைக்கு வருவாங்க. வந்து அவர் பின்னாடி அவர் நின்றுட்டு இருப்பார், ரொம்ப குட்டையாக இருப்பார்ல. ரசூல் அப்படி போய் பின்னாடியே போய் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தையில் அவர் சத்தம் போட்டு விற்கிறத பார்த்து சந்தையே கூடிட்டு, உடனே அல்லாஹ்வின் தூதர் அவருக்கே தெரியாமல் பின்னாடியே போய் என்ன செய்வாங்க, அப்படி கெட்டி அணைத்துக் கொள்வார்கள். சந்தையே அவர் அமைதியாயிரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவினுடைய ராஜா, மதீனாவினுடைய மன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆட்சியாளர், ஒரு ஜாகிர் குட்டையில பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போய் கெட்டி பிடிச்சிக்கிட்டு, உடனே அல்லாஹ்வின் அவர் திரும்ப முடியாது, அவரால் குட்டல்ல ரசூலுல்லாஹ் நல்லா நெட்டையாக இருப்பாங்க, அவரால் திரும்ப முடியாது. ஆனால் உணர்ந்து கொள்வார் ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த நறுமணம். அவர் உணர்ந்துக்கிட்டாரு, நாம் ரசூலுல்லாஹ் தான் நம்மளை பிடிச்சிருக்கிறாங்க. உணர்ந்த உடனே அவரும் ரசூலுல்லாஹ் அப்படியே அணைத்துக் கொள்வார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தமிடுவார்கள், மை யஷ்தரில் ஆபித், இந்த அடிமையை என்னிடத்திலிருந்து வாங்கக்கூடியவர் யார்? உடனே அந்த நபித்தோழர் கண்ணீரோடி அந்த ஜாகிர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதரே, நான் காசித், ஒரு மட்டமானவன், என்னையெல்லாம் யாராச்சும் விலை கொடுத்து வாங்குவாங்கடா, நான் ஒரு மட்டமானவன், என்னையெல்லாம் யாராச்சும் மதிப்பார்களா? உடனே அல்லாஹ்வின் தூதர் இப்பொழுது அவர் அமைதியாகிடுவார். சந்தையே அமைதியாகிறது. உடனே அல்லாஹ்வின் தூதர் உரத்த சப்தத்தோடு சொல்வார்கள், இந்தல்லாஹி லஸ்த பிகாசிதின் அன்த கால், ஜாகிரே, இவர்கள் யார் உன்னை மட்டமாக பார்ப்பதற்கு? அரபில கால் அப்படின்னு சொன்னா விலை மதிக்க முடியாத சொத்து அப்படின்னு அதற்கு பெயர். ஒரு விலையே மதிக்க முடியாது, பயங்கர காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவோம்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர்கள் யார் உன்னை மட்டமாக பார்ப்பதற்கு? இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே, அந்த கால், நீ விலை மதிக்க முடியாத சொத்து, மறந்து விடாதே. முழு நபித்தோழர்களும் நிசப்தம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பாருங்கள், நீங்கள் யாரும் இவரை குறைத்து பார்க்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த ஜாகிர் மிகவும் விலை மதிக்க முடியாத சொத்து என்பதை மறந்து விடாதீர்கள். அதுக்கு பிறகு இந்த ஜாகிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதுக்கு பிறகு சந்தையில யாரும் என்னை கேலி அடிக்க மாட்டார்கள்.
நான் வந்தால் எல்லோரும் என்னிடத்திலே கை கொடுப்பார்கள். காரணம், நான் அல்லாஹ்விடத்தில் விலை மதிக்க முடியாத சொத்து என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதாக ஜாகிர் கூறினார்களே. ஆனால் என் அன்பான உறவுகளே, நாம் யாரை குறைவாக பார்த்தாலும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் மனதில் பதிய வேண்டும். அந்த காலின், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் விலை மதிக்க முடியாத சொத்தாக இருக்கக்கூடும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழும் காலத்தில் நல்லொழுக்கம் உடையவர்களாக, நற்பண்புடையவர்களாக, எல்லோரையும் அரவணைத்தவர்களாக, எல்லோரிடத்திலும் சகோதரத்துவம் பேணியவர்களாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழலை அல்லாஹ் உங்களுக்கும் நமக்கும் நசீபாக்கட்டும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.